சாக்கிரமா போயிடுச்சு. சாக்கிரமம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அதுவரை என்ன செய்யறாரு ஆண்டவர்? என்ன செய்ய எபேசியர் 2 பாருங்க, அதுலயும் அதான் போட்டிருக்கு. எபேசியர் 2 அதை சில வசனங்களை வாசித்து எழுதுறேன். குமாரன் மூலியமாகத்தான் நமக்கு பெரிய ஒரு விடுதலை. குமாரன் மூலியம் எபேசியர் 2:13. அதுல முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அந்தபடி நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். குமாரன் மூலியமாகத்தான் நீங்க என்ன பெற முடியும்? ஆபரம் வாக்குத்தத்தம் எதன் அடிப்படையாக கொடுக்கப்பட்டது? குமாரன் மூலியமாய் கொடுக்கப்பட்டது. குமாரனை அடையாளப்படுத்தான் தீர்க்க தரிசனம், குமாரனை அடையாளப்படுத்தான் ஆசீர்வாதம், குமாரனை அடையாளப்படுத்தான் உடன்படிக்கை, குமாரனை அடையாளப்படுத்தான் பலிகள், குமாரனை அடையாளப்படுத்தான் கட்டளைகள், குமாரனை அடையாளப்படுத்தி தான் உங்களுக்கு அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம், குமாரனை அடையாளப்படுத்தி தான் எல்லாமே இருக்குது. சொல்லுங்க அல்லேலூயா. குமாரன் இல்லாம அங்க ஒண்ணுமே கிடையாது. அவர் மூலமா தான் உலக மக்கள் எங்கதான் சேரணும். அப்ப பிதாவிடத்துல சேரணும், அவர் மூலமா தான் சேர முடியும். இன்னைக்கு இயேசுவே வேணான்னு சொல்றவங்களா இருக்காங்க. ஒன்லி நாங்க யோகாவாங்க, அவர் சும்மா இடையில வந்தாருங்க. யாரு? இடையில வந்தவர் தான் சிலுவையில வந்துட்டாரு. அவன் சொல்லுங்களேன், அது மீடியேட்டர் தான் அவரு. அவர் அப்படிதான் சொல்ல, மீடியேட்டர். ஆமா, மீடியேட்டர் தான். எஸ், பிதாவுடைய வலது வருஷத்துல பிதாவுடைய மடியில அமர்ந்திருக்கிற அவர் என்ன சொல்றாங்க? பிதாவுக்கு ஒப்பானவர் தேவகுமாரன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அடையாளப்படுத்திட்டா போதும், அதை காண்பித்து ஆராதித்தா போதும். குமாரனே என்னை ஆராதிக்கிறார், பிதாவுக்கு பிரியமான ஆராதனை அது. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, அதுல 3வது அதிகாரம் பாருங்க, அதுல 3:11 பாருங்க, அதுல 3:11. அதுல எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றான், எனக்கு இப்படி கொடுத்திருக்கிறாரு. அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் நெடு நம்பிக்கையோட